என் பேர் சிவராமன், சட்டக்கல்லூரி மாணவன். நான் இந்த ஐயங்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவன். மத்திய அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை திட்டத்தில் ஒரு பாலம் ஒதுக்குறாங்க. இந்த திண்டுக்கல் டு சமையலூர் பிரிவில் 53 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 10 பாலம் ஒதுக்குறாங்க. அதில் 10வது பாலம் தாழ்வு மேம்பாலம். அது நகரி கிராமம், ஐயங்கோட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த கிராமத்துக்கு ஒதுக்கப்பட்ட பாலம் அது. அந்த பாலத்தை என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க இண்டஸ்ட்ரிஸ்ட்டு அவங்க கம்பெனிக்கு வேல்யூ போயிடும், கம்பெனி மறைக்கப்படும் அப்படின்றதுனால அந்த பாலத்தை அங்கே தள்ளி 1 கிலோமீட்டர் தள்ளி ஐயன்கோட்டைன்ற கிராமத்தில் கட்டுறதுக்கு நெடுஞ்சாலை திட்டம் ஆணையம் முயற்சி பண்ணுது. அப்படி செய்யும்போது நாங்கள் எந்த ஒரு வழியும் தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம். அதாவது அந்த ஊரவே ரெண்டாக பிரிச்சிடும் அந்த பாலம். அந்த பாலத்தினுடைய மொத்த நீளம் 1 கிலோமீட்டரு. தெற்கு எல்லையில் ஆரம்பித்து வடக்கு எல்லை ஊரில் முடிஞ்சிருது. அப்போ அந்த ஊர் ரெண்டாக போயிடும். 2 ஊராக பிரிஞ்சுனாக்க மக்கள் ரோட்டை கடக்கிறது ரொம்ப சிரமம். ஒரே ஒரு இடத்துல பாதை கொடுக்குறாங்க. அந்த பாதையுமே பெரிய வாகனங்கள்லாம் உள்ளே போக முடியாது. 2 வீலரு, சின்ன சின்ன கனரகங்கள் வாங்க போக முடியாமல் லைட் வெஹிக்கிள்ஸ் தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பாலமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிராமமே, ஊராட்சி மன்ற தலைவர், கிராம தலைவர், எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு முடிவு பண்ணி இந்த பாலம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பாலத்தை, அந்த வேலையை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டி 1 வருஷம் ஆகிடுதுங்க. 1 வருஷத்துக்கு இடையில இந்த ரோடை 4 வழிச்சாலை தரமாக போட்டுறாங்க. கான்ட்ராக்ட்காரங்களும் அருமையாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டாங்க. 1 வருஷம் அந்த சாலை பயன்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த பாலத்தை கட்ட வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்படும் போது நகரில் முயற்சி பண்ணால் அந்த கம்பெனிக்காரங்க விட மாட்டுறாங்க.